பண்ணலாமா, இதை முடிவு பண்ணிக்கணும். 5 லட்சம் வந்தாலும் பண்ணலாம், 5000 ரூபாய் இருந்தாலும் பண்ணலாம், 5 கோடி இருந்தாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஏன்னா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது ஒன்லி 20,000 தான், சின்ன அமௌண்ட் வச்சு. இன்றைக்கி ஒரு பிஸ்னஸை எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன தெரியுங்களா, மினிமம் எவ்வளோ தெரியுங்களா வேணும்? மினிமம் எவ்வளோ வேணும்? ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணும்? நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க நினைக்கிறேன். எக்ஸ்போர்ட் எவ்வளோ தேவைப்படுது? 40 லட்சமா? நான் ஃப்ளாட்லாம் வாங்க சொல்ல உங்களை. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ தேவை? மினிமம் எவ்வளோ தேவை? 10 lakhs. அப்புறம் 40,000 ரூபா. ஒரு சைபர் எடுத்துட்டார் அவர். அப்புறம் சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. 5 லட்ச ரூபா ஆச்சார். வேற என்னமோ ஆக்ஷன் போடுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன், 2000 ரூபா போதும் தெரியுமா? 2000 போதும். 2000 ரூபாயில் ஒரு எக்ஸ்போர்ட். நான் சொல்கிறது வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது 2000 rupees. இது நிறைய பேருக்கு வந்து தெரியல. நான் இந்த வாரம் பசுமை வீடன் ஆர்டிக்கல் அதுதான் எழுதியிருக்கேன். இந்த வாரம் பசுமை வீடனில் ஆர்டிக்கலில் 2 ரூபாய் 2000 rupeesக்குள்ளே ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முந்தைய எப்போ தெரியுங்களா, இந்த செப்டம்பருக்கு முன்னாடி 10,000 ரூபாய் தேவைப்பட்டது. இப்போது அக்டோபர் 1 நான் சொல்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக 2000 போதும். ஸோ அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இன்கோ டைம்ஸ் அப்படின்னா ஒரு பிஸ்னஸில் நம்ம வந்து டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். இதில் நிறைய, அதாவது இன்டர்நேஷ்னல் கமர்ஷியல் டேர்ம்ஸுங்கிறது இது நிறைய இருக்குது. இதை நீங்கள் அவ்வளோவும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். இது வந்து என்ன, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் MBAயில் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் உள்ள சப்ஜெக்ட் தான் இந்த இன்கோ டைம்ஸ். இப்போ நான் சொல்கிறது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அண்ட் சப்ளை செயின், ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் 3 MBA கவர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் தான் இந்த இன்கோ டைம்ஸ். இந்த நான் சொல்கிற 4மே அதான். இன்கோ டைம்ஸு, பேமெண்ட் டைம்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே MBA-னுடைய சப்ஜெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து நிறைய குரூப்ஸ் இருக்குது. இதை பற்றியெல்லாம் எடுத்த டைம் இருக்காது, நான் சிம்பிளாக போயிடுறேன் உங்களுக்கு. சரி, இப்போது நம்ம ஒரு பிஸ்னஸில் ஒரு ப்ராடக்ட், வெளிநாட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் ஏற்றலான்னு பிளான் பண்ணுறோம். இந்த மாதிரி டைத்தில் அவங்க என்ன தெரியுங்களா, முதல் என்ன கேட்பாங்க, ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்க, ஃபஸ்ட்டு நம்மகிட்ட என்ன கேட்பாங்க, ஒரு பொருள் கேட்குறாங்க. பொருள் கேட்டவுடனே அவங்க அடுத்தது என்ன திரும்ப கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, சாம்பிள் கேட்பாங்க. சாம்பிள் ஓகே ஆச்சுன்னா ரேட்டு கேட்பாங்க. இந்த ரேட்டு கேட்கும்போது தான் நம்ம உஷாராக இருக்கணும். அப்போ அவங்ககிட்ட கேட்கணும் அடுத்த கொஸ்டின் என்ன தெரியுங்களா கேட்கணும், ரேட்டில் 3 வகை இருக்குது. என்னென்ன 3 வகை அப்படின்னா 3 சொல்லிடுறேன். ஒன்றுக்கு பேர் வந்து FOB அப்படின்னு சொல்கிறது. அவங்ககிட்ட கேட்கணும், சார் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரேட்டு FOB தரவா அப்படின்னு கேட்கணும். FOB அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு பேர் வந்து ஃப்ரீ ஆன் போர்டு அப்படின்னு அர்த்தம். இதை பற்றி ஒரு 2 minutes எப்படிங்கிறது சொல்லிடுறேன் நான். இதை பற்றி இது அப்படின்னா என்ன தெரியுங்களா, ஃப்ரீ ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பொருள் எக்ஸ்போர்ட்டர் இடத்துல இருந்து எங்கே போகுது, பையர் அந்த அடுத்த பிளேஸ்க்கு போகுது. இது எங்கே, ஒரு நாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஒரு பொருள் அங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா, இங்கேருந்து அந்த நாட்டுக்கு போகுது. ஸோ அந்த நாட்டுக்கு இங்கேருந்து அங்கே போகும்போது அதுக்கான காஸ்டிங் நம்ம பண்ண தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்னென்ன சார், இன்னும் வரையும் சொல்கிறேன், பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்டர்லாம் இன்னமும் இது காஸ்டிங் பண்ண தெரியல. காரணம் என்ன தெரியுங்களா, காரணம் என்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக பண்ண தெரியல. ஏதோ குத்து மதிப்பா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினப்பா, எனக்கு ஒரு 10% கிடைச்சா போதும். அந்த 10%க்கு மேலேயே செலவுகள் இருக்குது. இதை பண்ண தெரியல. 10% நினைப்போம், ஆனால் கடைசியில் பார்த்தியாலும் எனக்கு ஒரு 5% லாஸும்பாங்க. 10% வச்சு பண்ணியிருப்பாங்க. என்ன காரணம், அது காஸ்டிங் பண்ண தெரியல. எப்படி காஸ்டிங் பண்ணுறது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம், ஒரு பொருளை வாங்குகிறோம். ஒரு பொருளை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட், ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறோம். அந்த 100 ரூபாய்க்கு 10% எவ்வளோ வரும், 10 ரூபா. அப்போ 110 ரூபா கொடுத்து தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறோம். கடைசியில் பார்த்தியாலும் 110 இருக்காது, 115 கூட இருக்கும். அப்போ பர்சன்டேஜில் போடாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் இங்கேருந்து எடுத்துகிட்டு எங்கே போகுது, போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு போர்ட்லேருந்து எங்கே போகுது, ஷிப்பு மூலமாக எங்கே போகுது, ஃபைனல் டெஸ்டினேஷனில் ரீச் ஆகி அடுத்தது அவருடைய இடத்துல போய் ரீச் ஆகுது. இதுதான் ஒரு ஷிப்மெண்ட்டினுடைய ப்ராசஸ்.
ஒரு பொருளை ஒரு நம்ம நாட்டில் இருந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் நம்ம இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல கொடுத்து கப்பலில் எடுத்துகிட்டு ஃபைனல் டெஸ்டினேஷன் போய் அவருடைய இடத்துல போய் சேர்றதுக்கு இதுதான் வந்து ஒரு ஷிப்மெண்ட்டு. இதுக்கு எங்கெங்கெல்லாம் ரேட்டு போடுறது, இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா இதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட். என்ன டிரான்ஸ்போர்ட்டு? நம்ம இடத்துல இருந்து போர்ட்டுக்கு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ வருது, இது முதல் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது சிஹெச்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். சிஹெச்ஏனா கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட். அவருடைய சார்ஜ், சார் உங்கள் சார்ஜ் எவ்வளோ சார் ஒரு கண்டெய்னருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2. நம்பர் 3 டிஹெச்சி அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு பேர் என்ன தெரியுங்க? டிஹெச்சின்னு தெரியுமா? டெர்மினல் ஹேண்ட்லிங் சார்ஜஸ். இது என்ன அப்படின்னா நம்ம சென்னை போர்ட்டில் அந்த கண்டெய்னரை ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு சார்ஜ். இது சில நேரத்தில் சில கண்ட்ரிக்கு கிடையாது. அது ரொம்ப தெரிஞ்சுக்கணுங்க, ரொம்ப முக்கியம். சில பேர்கள் வந்து டிஹெச்சி சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5000+ சார்ஜ் வருது. சில கண்ட்ரிக்கு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் அதிகமாக சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கண்ட்ரிக்கு டிஹெச்சியே கிடையாது. சரி, நான் துபாய்க்கு பண்ணுறேன்னு வச்சுக்கிடுங்க, கண்டிப்பாக உண்டு. இன்னும் சில பேர் என்ன தெரியுங்களா, தெரியாமையே சில பேர் சொல்லிட்டு எனக்கு 5000 ரூபாம்பாங்க, நம்ம கொடுத்துடக்கூடாது. அப்போது இது வந்து ஆப்ஷன். சில கண்ட்ரிகளுக்கு கிடையாது, சில கண்ட்ரிகளுக்கு இருக்குது. இல்லாத கண்ட்ரிகளுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்களாக்கோ நீங்கள் லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது டிஹெச்சிங்கிறது எவ்வளோன்னு கேட்டுக்கிறோம். அடுத்தது 2வது. 3வது வந்து லோடிங். லோடிங் அப்படின்னா இதை நான் என்ன பண்ணுறோம், கார்கோ நம்ம பொருளை எடுத்துகிட்டு போய் போர்ட்டில் கொண்டு வச்சிடுறோம். போர்ட்டில் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து கப்பலில் ஏற்றுருவாங்க. கப்பலில் ஏற்றுறதுக்காக ஒரு லோடிங் சார்ஜ். அது இல்லாமல் அங்கேயே வந்து என்ன பண்ணுவாங்க, சில ப்ராடக்ட் வந்து சிஎஃப்எஸில் போய் இறங்கி அதை வந்து ஒரு கண்டெய்னரில் ஏற்றுறதுக்கு ஒரு சார்ஜஸும் பண்ணுவாங்க, அது லோடிங் சார்ஜ். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு சார்ஜஸ் இருக்குது. என்ன டாக்குமெண்ட்ஸ் சார்ஜ் அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மொத்தம் 10 டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது. 10 டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். இந்த 10 டாக்குமெண்ட்ஸை 2ஆக பிரிச்சுக்கிடுவோம். ப்ரீ ஷிப்மெண்ட் டாக்குமெண்டேஷன், போஸ்ட் ஷிப்மெண்ட் டாக்குமெண்டேஷன் 2ஆக பிரிக்கணும். இதை அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இது ஒரு டாக்குமெண்டேஷன். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட்ஸ். இது என்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து ஏற்றும் போது சில சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுமிகேஷன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, எல்லா பொருளுக்கும் எல்லா நாட்டுக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு ஃபுமிகேஷன் சொல்கிறது. இது வந்து மெத்தில் புரோமைடு அப்படிங்கிற ஒரு கேஸ் அதை ஃபில் பண்ணி அது பண்ணுவாங்க. அது வந்து ப்ரைவேட் இதுக்காக பண்ணக்கூடியது சர்டிஃபிகேட்ஸ். அப்புறம் அக்ரோ ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பிக்யூ பைத்தோ சானிட்டரி சர்டிஃபிகேட்னு ஒன்று சொல்லுவோம், அதுவும் நம்ம எடுக்கணும். இங்கே உள்ள சர்டிஃபிகேட்ஸ் இது வந்து பேசிக்காக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு நீங்கள் போகும்போது அந்த கண்ட்ரியில் சில சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க. என்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா, சில கண்ட்ரியில் வந்து ஹெல்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம சாதாரண கடலை மிட்டாய் இருக்குது பார்த்தீங்களா, கடலை மிட்டாயெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? சரி, கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு டேஸ்ட் ஒன்று வரும், தெரியாதா? பார்த்துருக்கீங்களா? அது கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன டேஸ்ட் வரும்? அது கடலை மிட்டாய் சாப்பிட்றோம், சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குமா? அதில் வெல்லம், வேற வேற கசப்பு இருக்குமா? கசப்பு, அது என்ன பண்ணுவோம்? கசப்பு, கடலை மிட்டாயில் கசப்பு இருக்குல்ல, அது என்ன பண்ணுவோம்? அதை துப்பிடுவோமா? எந்த காலத்தில் நம்ம துப்போம்? அதையும் சேர்த்து உள்ளே தள்ளிடுவோம்ல. அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா, அந்த கசப்பான கடலை மிட்டாய் சாப்பிட்டு பிறகு நமக்கு என்ன தெரியுங்களா ரியாக்ஷன் ஆகும்? என்ன ஆகும்? நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கேஸ் ப்ராப்ளம், டயரியா போகும், ஸ்டமக் பெயின் இருக்குது, நிறைய இருக்கா? இது என்ன தெரியுங்களா, அது அந்த கசப்புங்கிறது என்ன தெரியுமா? அது கெட்டு போனதெல்லாம் கிடையாது. அதில் ஒரு விஷயம் இருக்குது. இனிமேல் நான் இப்போ இது சொல்கிறேன், இனிமேல் சாப்பிடவே மாட்டேங்க கடலை மிட்டாயை. நான் கடலை மிட்டாய் பிஸ்னஸ் ஒன்றும் கட் பண்ணல, அந்த மாதிரி என்ன துப்பிடுங்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை, யூஸ் பண்ணாதீங்க. அது என்ன தெரியுங்களா, அது ஒரு டாக்ஸின். டாக்ஸின்னா என்ன தெரியுமா? நச்சுப்பொருள், விஷம். அதே தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன்? கேன்சர் வருதான், கிட்னியில் ப்ராப்ளம் வருது. எதில்? இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? அதுக்கு பேர் அஃப்லாடாக்சின் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் அதில் இருக்குது. அஃப்லாடாக்சின் அப்படிங்கிற ஒரு கடலை மிட்டாய்க்கு இருக்குது. இதை நாங்கள் கடலை மிட்டாயை உடனே இல்லை, ஒரு கண்ட்ரிக்கு ஏற்றும் போது
இந்த அஃப்லாடாக்சினை செக் பண்ணிட்டு தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த கண்ட்ரியில் அலௌடு இல்லை. நம்ம சாப்பிடலாம், நமக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குது தெரியுங்களா? எப்படி நமக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கு? நம்ம கடலை மிட்டாயில் அஃப்லாடாக்சின் இருக்குது, நம்ம சாப்பிட்றோம், ஏதோ வாந்தி பேதி போயிடுது, முடிஞ்சு போச்சு, வயிறு கிளியர் ஆகிடுது. ஆனால் இன்னொரு நாட்டில் போய் அவன் கடலை மிட்டாய் சாப்பிட்டோம்னா அவனுக்கு எஃபெக்ட் இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? இன்னொன்று சொல்கிறேன், வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம நாட்டில் வந்து இந்த சிக்கன் 65, 45, 65 என்னமோ சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் செவந்து போயிடுது தெரியுமா? நம்ம இவ்வளோ தான் சாப்பிட்றோம், ஏன் நமக்கு செவக்கலை? பழகிட்டோமா? அதான் இல்லை, இது இல்லை. என்ன தெரியுங்களா காரணம்? நம்ம பிறந்தோன்னுமே என்ன பண்ணுறோம்? 15 நாளில் என்ன பண்ணுறோம்? 15 நாள்ல என்ன சாரி 15 நாள்ல நமக்கு என்ன போடுறாங்க? ஊசி போடுறாங்க. என்ன ஊசி அது? இந்த மாதிரி சாமான்லாம் இன்னொரு 15 வருஷத்துக்கு போகிற சாப்பிட போகிறா. இப்பயே எதிர்ப்பு சக்தியை போக்கிடுன்னு சொல்லிட்டு 18 வயசு வரைக்கும் இன்ஜெக்ஷன் போடுறாங்க தெரியுங்களா? H1 என்னென்னமோ நிறைய இன்ஜெக்ஷன். அந்த மாதிரி போடுறதுனால நம்ம பாதிப்பாக இருக்கிறோம். அந்த நாட்டில் அப்படி கிடையாது. ஏதோ ஒன்று போட்டுறான், திருப்பி இங்கே வந்து சாப்பிட்டா அவனுக்கு எஃபெக்ட் ஆகிடும். நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் நமக்கு என்ன பண்ணாது? நமக்கு ஒன்றும் பண்ணாது.